ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அந்த நாள் ஞாபகம் பகுதியில் கவியரசு கண்ணதாசன் மற்றும் மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் இருவருக்கும் இடையே இருந்த நட்பை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் சினிமா ஆய்வாளருமான வாமனியிடம் கேட்போம் வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கொடி அசைந்ததா காற்று வந்ததா, காற்று வந்ததா கொடி அசைந்ததா? அதே மாதிரி விஸ்வநாதனால கண்ணதாசன் புகழடைந்தாரா, இல்லை கண்ணதாசனால விஸ்வநாதன் புகழடைந்தாரா? நல்ல கேள்வி. எப்படிப்பட்ட கேள்வி இது அப்படின்னா, முதல்ல முட்டை வந்துதா, அதுக்கப்புறம் கோழி வந்துதா, முதல்ல விதை வந்துதா, இல்லை மரம் வந்த அப்புறம் மரத்துலேருந்து விதை வந்துதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி. இந்த கேள்விக்கு கண்ணதாசன் அவர்களே பதில் கொடுத்தார். எப்படி அப்படின்னா, இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு பாட்டு கேட்டுட்டு புகழ் அவருக்கு வந்துதா, அவர்னால வந்துதா, இவர்னால வந்துதா கேட்குறீங்க. நான் சும்மா ஒரு பாடல் எடுத்துக்கிறேன். பாடலை எழுதியிருக்கார் கண்ணதாசன். அந்த பாடல் தான் முதல்ல இருக்கு. அந்த பாடலுக்கு விஸ்வநாதன் இசையமைக்கிறார், அது வெற்றி பெறுகிறது. அது இன்னொரு விஸ்வநாதன் டியூன் போடுறார், இதில் எழுதுகிறார், அந்த டியூனுக்கு அவர் எழுதுறார், அது வெற்றி அடைகிறது. இதில் யார் முதல்ல அந்த பாட்டில் முதல்ல பங்களிப்பு பண்ணது? பாடல் முதல்ல வச்சு பண்ணும்போது கண்ணதாசன் பண்ணார், டியூனை முதல்ல வச்ச போது விஸ்வநாதன் பண்ணார். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இவர்னால அவருக்கு புகழ் வந்ததா, அவர்னால இவருக்கு புகழ் வந்ததா என்று கேட்டால், எந்த விதமான ஒளிவு மறைவின்றி கண்ணதாசனே சில இடத்தில் சொல்லியிருக்கிறார், எனக்கு விஸ்வநாதன் என்னுடைய பாடல்களுக்கு இசையமைத்ததன் காரணமாகத்தான் எனக்கு புகழ் வந்தது, என்னுடைய பாடல் கவனிக்கப்பட்டன, என்னுடைய பாடல்கள் கவனிக்கப்பட்டன அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். ஆனால் இது அவருடைய கூற்று. விஸ்வநாதன் அவர்கள்ட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? என்னுடைய பெரிய பெரிய கவிஞர்கள், வாத்தியார்கள் அப்படிம்பார். அவங்க அந்த காலத்தில் நாடகங்களுக்கெல்லாம் பாடல் எழுதுறவங்க, டியூனும் போட்டு எழுதுருவாங்க, அவங்கெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க நடிகர்களுக்கு, வாத்தியார்னு பேர். அதே தோரணையில் அவர் சொல்லுவார், வாத்தியார்கள், கவிஞர்கள், அவர்கள்லாம் எனக்கு நல்ல நல்ல பாட்டெல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் அதுக்குள்ளேயே மியூசிக் இருந்தது, அதில் இருக்கிற மியூசிக்கை நான் கண்டுபிடிச்சி மியூசிக் போட்டேன், அப்புறம் நல்ல நல்ல பாடகர்கள்லாம் பாடினாங்க, நடிகர்கள்லாம் நடித்தாங்க, எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இதெல்லாம் டீம் ஒர்க். அவர் தன்னது கண்ணதாசன் கூட சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்லுவார்? ஒரு பெரிய டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவார். அப்போது நீங்களே ஒரு பாட்டு கேட்குறீங்க, கண்ணதாசனால புகழ் வந்ததா, கண்ணதாசனால புகழ் விஸ்வநாதனுக்கு வந்ததா, விஸ்வநாதனால புகழ் கண்ணதாசனுக்கு வந்ததான்னு கேட்டீங்க. இவர்கள்லாம் இருக்கும் பொழுது இந்த ஆர்கெஸ்ட்ராவில் பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ்னு கிட்டாரிஸ்ட் நல்லா வரும், சோலோ பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி பியானோ ஜோசப் கிருஷ்ணா, அதே மாதிரி ஃப்ளூட்டு ரெட்டியார்னு சொல்லுவாங்க, நஞ்சப்ப ரெட்டியார் அப்படின்னு. அவர் என்கிட்ட சொல்லியிருக்கார், அவர் ரெட்டியார். சில சமயம் அவருக்கு ரொம்ப பிஸியாக இருப்பார் ரெட்டியார். திடீர்னு 1 மணி வா அப்படின்னா இவர் ஒரு 2 மணிக்கு தான் வருவார் ரெட்டியார். இல்லை ஏதோ டைம் வருவார் ஷூட். அந்த இதில் வந்தால் அவர் கோவம் வரும் வச்சுருவாங்க, ஏன்னா கரெக்டான ரிஹர்சலுக்கு வராமல் லேட்டாக வந்திருக்காங்க, கொஞ்சம் கஷ்டமாக கொடுப்பாரோம். அவர் என்கிட்ட சொன்னார், அவர் ஈஸியாக வாசிச்சிருவார் எல்லாத்தையும். இப்படிப்பட்ட அற்புதமான இசைக்கலைஞர்கள்லாம் பின்னாடி இருந்தாங்க இவங்களுக்கு. அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணும்பொழுது பிபிஎஸ் ஒரு தடவை பிபி ஸ்ரீனிவாஸ் சொல்லியிருக்கார், ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணிட்டு காட்டா பயங்கரமாக இருந்தது. ரெக்கார்டு தப்பாக இருந்ததுன்னா கேட்கவே முடியாது பாட்டை. ஆகவே எல்லோரும் சேர்ந்து பயணித்த ஒரு காலகட்டத்திலே இவர்களெல்லாம் இருந்தார்கள். விஸ்வநாதனும் கண்ணதாசனும் ஒரு தாயும் தந்தையும் போல இருந்து பல பாடல்களை எல்லாம் 2 பேர் சந்தோஷப்பட்டு உருவாக்கினார்கள். இன்னொரு விஷயம், என்னடா டியூன் போட்டிருக்க நீ, இது ஒரு டியூன் சொல்ற நீ அப்படின்னு கேட்கக்கூடிய உரிமை அவருக்கு இருந்தது. அதே மாதிரி என்ன கவிஞரை எப்படிலாம் எழுதியிருக்கீங்க நீங்கள், கொஞ்சம் மாற்றி எழுதக்கூடாதா அப்படின்னு இவர் கேட்கலாம். ஒரு சும்மா சொல்வார், அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என் உயிரும் நீ அல்லவோ அப்படிங்கிற பாட்டு. அந்த பாட்டு சொல்லும்போது என்ன இது கொத்தவால் சாவடி பாட்டு மாதிரி காய் காயின்னு போட்டிருக்கீங்க. அவர் இலக்கியத்தை இருந்தது ஒரு விஷயத்தை தான் அப்படி முன்னெடுத்து வச்சிருக்கார். அதை எடுத்து அவர் சொல்றதுனால, நம்ம கவிஞர் எழுதியிருக்கார் அப்படிங்கிறதுனால கவனிச்சு அதுக்கு மியூசிக் போட்டு வந்ததுனால பாடல் நன்றாக இருந்தது. ஆகவே வாழ்க்கையிலேயே எல்லோருக்கும் நான் தான் முதலா நீ தான் முதலா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம, எந்த இடத்துல ஈகோ இல்லாமல்
ஓரளவுக்கு கலைக்காக அவர்கள் சேவை செய்கிறார்களோ உழைக்கிறார்களோ அப்பொழுது கலை பரிமளிக்கும். அந்த இடத்துல ஈகோ வராதுன்றீங்க. ஈகோ வந்தாலும் அது போயிடும், அழிஞ்சு போயிடும். அது போல விஸ்வநாதன் கண்ணதாசன் அப்படின்னா இது ஒரு கிரேட் பேர். இப்படி ஒரு பேர் வந்ததுனால தான் அவர் எழுதியிருக்கார். இது எழுதுனது நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும். அவர் எல்லாருக்கும் என்னுடைய பாடல்களையே பார்த்து ஒரு கிரேட் போயட் இவர் அப்படின்னு விஸ்வநாதன் ஐடென்டிஃபை பண்ணார். அதுக்கு மியூசிக் போட்டு அவரை பாடினார். அப்படிங்கிறதுக்கு அவருக்கு, அவர் மலையாளினா கூட ஒரு இடத்துல சொன்னார் என்கிட்ட, விஸ்வநாதன் மலையாளம் மறைஞ்சு போய் தமிழும் மறைஞ்சிட்டில்ல அப்படின்னாரு. ஆனால் நல்ல அவர் கவிதை அந்த நயம் நல்லா தெரியும். அவருக்கு கவிஞரோடு இருந்திருக்காரு, அதனால் அவருக்கு கவிதையெல்லாம் நல்லா தெரியும். அவருடைய ஒரு கிரேட் ஸ்ட்ரென்த் என்னன்னா, அவர் பெரிய ஒரு இடத்துல நான் சொன்னேன், விஸ்வநாதன் அவர்கள் மிகப்பெரிய இசையமைப்பாளர் ஆனார் எப்பொழுது அவர் தமிழ் கற்றார். அதனால் ஒருத்தர் கேட்டார், இன்னும் தமிழ் எத்தனையோ பேர் கற்றாங்க, அவங்கெல்லாம் பெரிய மெல்லிசை மன்னர் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அல்ல, அவர் தமிழ் கற்றாருங்கிறதுக்கு என்னன்னா அந்த சொல்லுக்குள்ள இருக்கக்கூடிய சுகம். நான் ஒரு இடத்துல எழுதினேன், சொல்லுக்கு சுகம் தரும் சித்தன் இவன் சுதிலய ஞானத்தில் புத்தன், அள்ளும் நெஞ்சை இவன் மெட்டு அதில் அடி ஒன்றும் மின்னல் வெட்டு என்று சொல்வது போல் அந்த வரிகளுக்கெல்லாம் புரிஞ்சல் செய்வார். ஆகவே ஒரு கலைஞன் உயர்ந்து நிற்க வேண்டும் என்றால், இப்போ விஸ்வநாதன் கண்ணதாசன் காலத்தை ரொம்ப பெரிய காலம்னு நான் ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டா, கண்ணதாசன் என்ன பண்ணார், அந்த படம் நல்லா இருக்கணும்னு எழுதினார், பாட்டுக்கு நல்லா எழுதினார். அதுபோல் பீம்சிங் என்ன பண்ணார், டைரக்டர் இவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது பாசமலர் மாதிரி அவருக்கு வந்து பாட்டெல்லாம் நல்லா வரணும், நம்ம கவிஞருக்கு நல்ல சுதந்திரம் கொடுப்போம் அப்படின்னு நினைச்சார். எல்லாரும் இப்படி இப்படி ஒவ்வொருத்தருக்கு விட்டு கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணி வந்ததுனால தான் அற்புதமான கோல்டன் இது வந்து. அப்பனா ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள எந்த ஒரு ஈகோ இல்லாம நட்பா இருந்துதான் இவ்வளவு சாதிச்சிருக்கேன்றீங்க. அவர்கள் சாதித்தது மட்டும் இல்ல, எல்லோருமே எப்பொழுதுமே உலகத்துக்கு தமிழ் திரையுசைகளுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு, பொற்களஞ்சியம் ஒரு எடுத்துக்காட்டு. இப்படிதான் இருக்கணும் சார். இப்போ நான் கேட்குறேன் சார், ஜூன் 24 வந்து கண்ணதாசனுக்கும் பிறந்த நாள், விஸ்வநாதனுக்கும் பிறந்த நாள். உண்மையிலே அது ரெண்டு பேருக்கும் ஒரே டேட் தானே? அது மாதிரி ஒரு டேட் என்னன்னா, கவிஞர் உடைய பர்த்டே தான் என்னுடைய பர்த்டே அப்படின்னு ஜென்ரலாக சொன்னதில்லை முன்ன விஸ்வநாதன். இப்போ ரெண்டு பேருக்கும் கவிஞர் கண்ணதாசனும் விஸ்வநாதனும் மிக நெருங்கிய நண்பர்கள். அப்படி இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் ஒரே நாளில் தான் பிறந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இல்லை. அதனால அதை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. சொல்ல போனால் கவிஞர் கண்ணதாசனுடைய ஒரு பிறந்த நாளில் ஒரு நாள் நான் அங்கே போயிருக்கேன். அன்னைக்கு பிறந்த நாள்னு நான் கவனிக்கல. அங்கே விஸ்வநாதன் அவர்களை சந்திக்க சென்றிருக்கிறேன். அப்பொழுது இன்னைக்கு ஒரு விழா இருக்குது, இந்த விழாவில் வந்து நான் வந்து பண்ணுறேன், மெல்லிசை நிகழ்ச்சி வழங்குறேன். நீங்கள் விஸ்வநாதன் கண்ணதாசனை பற்றி ஏதாவது பாட்டு எழுதிருக்கீங்களா, வச்சுருக்கீங்களா பாட்டு? இருக்கு சார். அப்போ ஒத்துவாங்க, அதை வந்து அன்னைக்கு நான் டியூன் பண்ணி அவங்க பாடிடுறேன் அப்படின்னு சொன்னாரே தவிர, அப்போது அவருடைய பிறந்த நாளும் அன்று என்று இருந்தால் அவர் என்ன சொல்லுவார், எனக்கும் அவருக்கும் ஒரே நாளில் தான் பிறந்தோம், அது இருக்கணும்ல அந்த பாட்டில், அதெல்லாம் சொல்லலை. அது சிச்சுவேஷன் சொல்லணும்ல, சொல்லலை. ஆனால் அவர் வந்து என்னன்னா, அவருடைய பிறக்கும் பொழுது அவங்க அப்பாவை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. விஸ்வநாதன் உடைய தந்தை சுப்பிரமணியம் வந்து ஒரு நாள் காரில் நான் அவரோட போகும்பொழுது அவங்க அப்பாவை பற்றி ஒரு துரதிருஷ்டகரமான ஒரு சம்பவத்தை பற்றி என்கிட்ட சொன்னார். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அவருக்கு 24ஆம் தேதி, யார் நீங்க கேள்வி கேட்டீங்க? இல்ல அவங்க அப்பாவை பத்தி ஒரு சம்பவம் சொன்னார் அவரு. அது மாதிரி அது என்ன சம்பவம், அது எதுக்கு அதை நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கை ஆரம்பகால வாழ்க்கையெல்லாம் ரொம்ப வறுமையில் இருந்ததன் காரணமாக அவருடைய பர்த் சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் வாங்கி அவங்க பாலக்காட்டில் இலப்புள்ளிங்கிற கிராமத்தில் அதெல்லாம் வச்சிருக்கிறதுக்கு இது இல்லை. போக போக என்ன ஆகிவிட்டது, கண்ணதாசன் அவருடைய பிறந்த நாள் தான் இவருடைய பிறந்த நாள் என்று ஒரு அளவுக்கு ஹேஷியமாக அது அமைந்து விட்டது. ஓ அப்படிங்க சார். இப்போ வந்து எம்எஸ் விஸ்வநாதருக்கு கண்ணதாசன் ஜாயின் பண்ணுறது முன்னே, அதுக்கு முன்னே விஸ்வநாதருக்கு விருப்பமான கவிஞர் யாராக இருந்தாங்க சார்? கண்ணதாசன் வந்து 1949 கன்னியின் காதலி அப்படிங்கிற படத்தில் பாடல் எழுதினார். அப்போது எழுதி கொண்டிருக்கும் பொழுது அப்போ எஸ்.எம். சுப்பையா நாயுடு தான் அவருக்கு மியூசிக் டைரக்டர். அப்போது அந்த இடத்துல விஸ்வநாதன் இருந்தார் அசிஸ்டண்ட்டாக.
அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்லுவார், விஸ்வநாதனே அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், காரணம் தெரியாமல் உள்ளம் களிகொண்டே கூத்தாடுதே அப்படின்னு எழுதிய ஒரு டியூனுக்கு, உள்ளம் களிகொண்டே கூத்தாடுது, காரணம் தெரியாமல் உள்ளம் களிகொண்டே கூத்தாடுதே, சந்தோஷமா இருக்கிற சிச்சுவேஷன். அவர் கேட்டிருக்காரு. இவர் சின்ன பையன்தான். அப்போ 1928 பார்த்தீங்கன்னா நீங்க 49 அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 வயசு இருக்கும். அவரே கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாரு, ஸ்மாலா தான் இருப்பார். இன்ஃபேக்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் சேர்ந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, இவர் ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கிறது, இவரா இசையமைப்பாளர் அப்படின்னு பல பேர் கேட்பாங்களாம். அவ்வளவு விஷயம் அவர்கிட்ட இருக்கு, ஆனா தோற்றம் அப்படி இருக்கிறதுனால கேட்பாங்களாம். அதனால இவர் கொஞ்சம் நம்ம டி.கே. ராமமூர்த்தி கெத்தா இருக்கிறது மட்டும் இல்ல, அப்படி ஒரு இதுவா இருப்பார். அதனால 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல கவிஞர் காரணம் தெரியாமல் உள்ளம் களிகொண்டே கூத்தாடுதே அப்படின்னு இருக்கிற பாடலை எழுதி கொடுத்திருக்காரு. கண்ணதாசன் எழுதியிருக்காரு. இசையமைப்பாளர் S.M. சுப்பையா, அசிஸ்டன்ட் M.S. விஸ்வநாதன். அப்போ விஸ்வநாதனும் 2 பேரும் சந்திக்கிறாங்க. அதாவது சென்ட்ரல் ஸ்டுடியோ கோயம்புத்தூர்ல 2 பேரும் சந்திக்கிறாங்க 1948-49. அந்த காலத்துல விஸ்வநாதன் மலையாளியா இருந்தாலும் அவர் இங்கெல்லாம் இருந்திருக்காரு. களி கொண்டே கூத்தாடுதல களி சாப்பிட்றதுக்கு எங்கிட்ட கூட ஒரு தடவை கேட்டார் விஸ்வநாதன், நான் போத துயில் கொள்ளும் மன்னவா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினேன். போத துயில் கொள்ளும் மன்னவான்னு இருக்கே, போதை மாதிரி இருக்கேது அப்படின்னு. போதை வேற, போதம் வேற. ஆத்ம போதம், புத்தர் போதம் அப்படின்னு இருக்கு. சொன்னோட புரிஞ்சுக்கிட்டாரு. அது போல களி கொண்டே கூத்தாடுதுன்னா என்ன கவிஞரே, கிளியில வருது, அதை மாத்திடலாம். காரணம் தெரியாமல் சந்தோஷம் கொண்டாடுதே போட்டுடலான்னு மாத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் 2 பேரும் மீட் பண்றப்ப எதிரும் புதிருமா தான் இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அப்போ என்ன சொல்லுவாருன்னா, அப்போ C.R. சுப்பராமன் சொன்னாராம், நம்மளுடைய உடுமலை நாராயண கவி மாதிரி பாடல் எழுதுறதுக்கு இனிமே பிறக்கணும் ஆளு அப்படின்னு இருக்காரு. இவர் புதுசா எழுத போயிருக்காரு கண்ணதாசன். இப்போ கண்ணதாசன் அங்க இருந்திருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, அவரை மாதிரி நான் 100 கவிஞர்கள் உருவாக்குவேன், நான் உருவாக்குவேன். யார்? M.S.V. கண்ணதாசன் சொல்லியிருக்காரு அதுக்கு. அப்போ பல பேர் சிரிச்சாங்களாம். அப்போ M.S.V. சேர்ந்து சிரிச்சாருன்னு கண்ணதாசனே எழுதியிருக்காரு. ஆகவே ஆரம்பத்தில் அந்த உறவு அப்படி இல்லை, அது போக போக ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்பனா ஆரம்பத்துல விஸ்வநாதனுக்கு ஆஸ்தான கவிஞர் யார் தான் இருந்தாங்க சார்? விஸ்வநாதன் ராமமூர்த்தி முதல் படம்னு சொல்லக்கூடியது பணம் அப்படிங்கிற படம். அது N.S. கிருஷ்ணன் அவர்களுடைய படம். அந்த படத்துல கண்ணதாசன் தான் நிறைய பாட்டல் எழுதினாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த கட்சி ஒரு இது இருந்தது, இந்த திமுக ஒரு இது இருந்தது. அதாவது N.S. கிருஷ்ணனுக்கு அங்கே பாட்டில் கூட என்ன எழுதியிருப்பார், தீனா மூனா கானான்னு ஒரு பாட்டு வரும், கண்ணதாசன் எழுதினது. பணம்ங்கிற படத்துல தான் கண்ணதாசனும் விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு முதல் படம். அதுக்கு முன்னாடியே கண்ணதாசன் எழுதிட்டாரு. ஆனா கண்ணதாசனும் விஸ்வநாதன் ராமமூர்த்தியும் இணைகின்ற முதல் படம் பணம். அந்த படத்தை எழுதியிருக்காரு நிறைய பாட்டு. விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு அதுதான் முதல் படம். அந்த படத்துல முதல் படத்திலேயே கண்ணதாசன் எழுதியிருக்காரு. ஆனால் பணமும் வெற்றி பெறவில்லை. இந்த தீனா மூனா கானா சொன்னேன்னு, அது திமுக அப்படிங்கிறத மறைஞ்சு வச்சு திருக்குறள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த பாட்டுலாம் கண்ணதாசன் எழுதினார். ஆகவே அப்படி ஆரம்பிச்சு அந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய அவங்க வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல கவிஞர்கள் எழுதினார்கள். K.D. சந்தானம் எழுதினார், அதுக்கப்புறம் மருதகாசி எழுதினார். நீங்க சொல்ல பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாசவலையில எழுதினார். அதே பாசவலையில மருதகாசியும் எழுதினார். அவ்வப்போது சில படங்களிலே கண்ணதாசனும் எழுதி கொண்டு வந்தார். அதாவது 3 கவிஞர் 4 கவிஞர் இருப்பாங்க சில படத்துல, இல்லைன்னா 2வது இருப்பாங்க மினிமம். அதுல ஒத்தரா இவர் வருவார், காட்டுவார். அந்த அளவுக்கு பெரிய அளவுல இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இன்னொன்னு சொல்ல போனா M.S. விஸ்வநாதன் பதிபக்தின்னு ஒரு படம், அது 1957 பீம்சிங் டைரக்ஷன். அந்த படத்துல M.S. விஸ்வநாதன் ஒரு பங்குதாரர் ப்ரொடக்ஷன், பீம்சிங் இன்னொரு பங்குதாரர், M.S. சோலைமலை கதை வசனகர்த்தா ஒரு பங்குதாரர், G.N. வேலுமணி பின்னாள் பெரிய ப்ரொடியூசர், அவர் ஒரு 4 பேர் பங்குதாரர்கள் பதிபக்தி. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா,
அந்த பதிபக்தியில எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி மியூசிக் மட்டும் இல்லை, அதுல வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் இஸ் எம்எஸ் விஸ்வநாதன். அந்த படத்துக்கு யார் தெரியுமா பாட்டு எழுதினார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் அனைத்து பாடல்களையும் எழுதினார். வாய்ப்பு இவர் கொடுக்கல, கண்ணதாசன் கொடுக்கல அப்படின்னா இது கொடுக்க கூடாதுங்கிறதல்ல. பட்டுக்கோட்டை இப்ப கொஞ்சம் முன்னாடி வந்தாரு, கொஞ்சம் அவருக்கு பெருசா கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி. ஆகவே சில பாடல்களுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பனா விஸ்வநாதனும் கண்ணதாசனும் எப்ப ஆஸ்தான கவிஞரா உருவாங்க? தட்ஸ் தி லாஜிக்கல் क्वेश्चन. அதாவது விஸ்வநாதன் வரலன்னு சொல்றீங்க, அடுத்து எப்பதான் வந்தாங்க? ஆமா, அது நல்ல கேள்வி. இப்போ கண்ணதாசன் வந்து 49ல வந்தவர். பாட்டு எழுத சில இடத்துல எனக்கே தெரியும், பாட்டு எழுத போய் ஒரு கம்பெனியில அவர் ஏதோ எழுதி இனிமே வேணான்னு அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சது கூட தெரியும். கண்ணதாசன் மங்கையர் திலகம்னு ஒரு படம், அந்த படத்துக்கு மியூசிக் சுசர்ல தட்சிணாமூர்த்தி மியூசிக். அந்த படத்துக்கு எல்வி பிரசாத் தான் டைரக்டர் நினைக்கிறேன். அருமையான படம். அந்த படத்துல பாட்டுக்கு கண்ணதாசனை ஒத்துக்கல, மருதகாசி தான் எழுதினார் அந்த பாட்டு. நீல வண்ண கண்ணாவாடா, நீல வண்ண கண்ணாவாடா, நீ ஒரு முத்தம் தாடா பாட்டு. அவங்க பால சரஸ்வதி அவங்க பாடினாங்க. தாய்மைக்கு ரொம்ப அற்புதமான குரல். அது மருதகாசி எழுதினார், அதில் இவர் எழுதலை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே அவருக்கு வந்து இந்த திமுக கட்சியில மீட்டிங்ல எல்லாம் பேசுவார். அதுக்கப்புறம் 1957 எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்றார். அவர் திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிற கான்ஸ்டிடியூன்சியில் நின்றார். அதுக்கான பிரச்சாரம் எல்லாம். ஸோ அது மாதிரி அவருடைய மற்ற விவகாரங்கள் இது மாதிரிலாம் எல்லாம் இருந்துக்கிட்ட ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து டைலாக் ரைட்டர். திமுக கழகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த காலத்தில் இவங்க வந்து நல்லா எழுதுவாங்க, இவங்களை வச்சு டைலாக் எழுத வைக்கணும் அப்படின்னு பல பேர் நினைச்சாங்க. அப்படி இருக்கும்போது இவர் டைலாகும் எழுத வச்சாங்க. நாடோடி மன்னன்ல எம்ஜிஆர் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் கண்ணதாசன் டைலாக், ஆமா டைலாக், பாட்டு பெருசா எழுதுன்னு சொல்ல. அந்த மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை தேடி போய் பாட்டு போட்டாரு எம்ஜிஆர். அப்படிலாம் இருந்த ஒரு காலகட்டத்தில் கண்ணதாசனுக்கு என்ன தோன்றிவிட்டது? ஒரு காலம் ஆண்டுகள் செல்ல செல்ல நான் ஒரு பாடலாசிரியர், நான் ஒரு கவிஞன், இதுதான் என்னுடைய மெயின் யூஎஸ்பின்னு சொல்லுவாங்களே. ஒருத்தருடைய யூஎஸ்பின்னா யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னது அப்படின்னு பார்த்தா நான் ஒரு பாடல். ஆகவே மாலையிட்ட மங்கை அப்படிங்கிற ஒரு படத்தை தானா எடுத்த ப்ரொடக்ஷன் அவர், கதை வசனம் டைலாக் பாடல்கள் 18 பாடல்கள் எழுதினார். இந்த பாட்டெல்லாம் என்ன சொன்னாரு? அதுக்கு மியூசிக் எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி தான் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது தேவையில்லாம கட்டபொம்மன் அப்படின்னு ஒரு படம், வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை பிஆர் பந்து எடுத்து கொண்டிருக்கிற பொழுது சிவகங்கை சீமை, கட்டபொம்மன் வந்து தெலுங்குக்காரன், அவன் ஒரு கொள்ளக்காரன் அப்படின்னு சில பேர்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மருது சகோதரர்கள் தான் தமிழர்கள், அவர்கள் சிவகங்கை சீமையிலே சிறப்பாக ஆட்சி பெரியவர்கள் தான். அவர்கள் மருது சகோதரர் சிவகங்கை சீமைன்னு கஷ்டப்பட்டு ஹிஸ்டாரிக்கல் கொடுத்தார். அதுல விஸ்வநாத ராமமூர்த்தி தான் மியூசிக். அதுக்கப்புறம் கவலை இல்லாத மனிதன் சந்திரபாபு வச்சு ஒரு படம் எடுத்தார். யாரு? கண்ணதாசன். இப்படி எல்லாம் எடுத்தது எல்லாத்துக்கும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி தான் மியூசிக் மட்டும் இல்லை. அந்த காலத்திலே அந்த திரை உலகத்தை அறிந்தவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், அவர் எங்கெங்கோ போறாருல, பாட்டு எழுதுறதுக்கு போவார், சில படங்கள்ல இல்லைன்னா டைலாக் எழுதுவார். போற இடத்துல எல்லாம் விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சேல்ஸ்மேனா கூட இருந்தார் அவர். விஸ்வநாதன் ராமமூர்த்தி விஸ்வநாதன் மீது குறிப்பாக இருந்த ஒரு அன்பின் காரணமாக அப்படி செய்து கொண்டிருப்பார். அது சொல்லுவார்கள், விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க, நல்லா பண்ணி கொடுப்பாங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு பின்னால விஸ்வநாதன் சொல்லுவார், குவாலிட்டி வித் குவாலிட்டி, குவான்டிட்டி வித் குவாலிட்டி இஸ் மை டியூட்டி அப்படின்ட்டு எம்எஸ்சி சொல்லுவார். அது போல அவர்கள் பண்ணி கொடுப்பாரு. நானும் இருக்கேன், நீங்க பண்ணுங்க அவரை வச்சு அப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன். அப்போனா விஸ்வநாதனும் கண்ணதாசனும் எந்த படத்துலேருந்து அவங்க சக்ஸஸ் ஆச்சு சார்? இது மெல்ல மெல்ல இப்போ கண்ணதாசன் ஒரு தன்னம்பிக்கையின் பேரில் தானே அவர் வந்தார். ஆமாம், நான் பாடல் ஆசிரியராக வரணும், இது படமே எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்து ஏகப்பட்ட பணமும் ஒரு சொல்லுவாங்க. சிவகங்கை சீமையில் 13 கார் இருக்குமா அவருக்கு,
எல்லா காரியம் ஒத்துதான் அவர் வந்து கடன்லாம் அடிச்சாருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டாரு நம்ம. ஆனால் அவர் ஒரு கவிஞன்கிறத கண்டுபிடிச்சி நல்ல நல்ல பாட்டெல்லாம் வந்து இல்லையா இந்த மாதிரி படங்கள்ல இப்படி வந்த போது அவர் ஒரு நல்ல கவிஞன்ட்டு எம்எஸ்வி தான். அதனாங்க அது அவருக்கு எம்எஸ்விக்கு வந்து இவர் ரொம்ப நட்புங்கிறதுனால அவர் கவிஞர்னு சொன்னா இல்ல அவர் தான் கவிஞர்ன்ட்டு வெளியே கொண்டு வந்தாரா நான் கேட்கிறேன். அப்படி ஏன்னா அதை நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அவர் நண்பராக கூட இருந்திருக்கலாம். பட் கண்ணதாசனுக்கு தன்னுடைய அது தெரிஞ்சு தானே ஒரு மனிதன் தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படி தெரிந்து கொள்வதற்கு காரணமாக அவர் மாலையிட்ட மங்கை எழுதினார். பாட்டெல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆச்சு. இன்ஃபேக்ட் இந்த மாலையிட்ட மங்கை தான் பின்னால ஆயிரக்கணக்கான படங்கள் நடித்த மனோரமாவை இன்ட்ரடியூஸ் பண்ண படம். அப்பனா கண்ணதாசன் தான் மனோரமா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த படத்தை அவங்க எப்படி இருந்தாலும் வந்திருப்பாங்க. அவங்க பெரிய கண்ணதாசன் எப்படி பெரிய பாடலாசிரியரோ அவங்க நடிப்புடைய அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு உடல் சரியால இருக்கும்போது காலெல்லாம் பிடிச்சி விட்டு அவங்கள வந்து உங்களுடைய மயிர் கால்கள் கூட நடிக்கும் உங்ககிட்டன்னு சொன்னேன். மனோரமா கிட்ட கண்ணீர் சிந்தினார்கள். அது போல அது இந்த மாதிரி இவங்க இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா மெல்ல 2 பேருமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராங்க. யாரு விஸ்வநாதன் ராமமூர்த்தியும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அவருக்கு. பணம்ல பார்த்தா அப்படி ஆஹா அப்படின்னு தெரியாது. அப்படியே வந்துகிட்டே இருக்காரு. வந்துகிட்டு போட்டா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பாகப்பிரிவினைன்னு படம் வந்து 1959 அந்த படத்துல தான் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் சரத்தினில் குறைவதுண்டோ, உங்க அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோன்னு கதாநாயகி படுவார். ஏன்னா அவருக்கு ஒரு கை ஒரு மாதிரியா இருக்கும், சூம்பி போயிருக்கும். சிவாஜி அந்த கதாநாயகனை அப்படி இருக்கக்கூடிய நாயகி வந்து அழகான கதாநாயகி, இப்படி ஒரு கதாநாயகனை அப்போதான் பாடுவாரு கண்ணதாசன் வரிகள் இது. அப்போ அதே மாதிரி ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே ஏண்டா பிறந்த நீ ஒரு கை விளங்காத ஒருத்தன்ட்ட வந்து பிறந்துட்டியடா. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் நான் ஏன் பிறந்தேன் கடவுளே பகவானேன்னு நான் அழுதுட்டு இருக்கேன். நீ என்னோட சேர்ந்து பிறந்துட்டியாடா, எனக்கு பிள்ளையா பிறந்துட்டியாடா. இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து என் வீட்டுல ஏன்டா பிறந்த மகனே, தங்க மகனே, செல்வ மகனே அப்படின்னு பாடுற மாதிரி இதெல்லாம் டிஎம்எஸ் பாடும்பொழுது சிவாஜியினுடைய நடிப்பு எப்படி இருக்கும்னு அது போல அந்த நடிப்புக்கு ஏத்த பாட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு ஏன் பிறந்தாய் மகனே அப்படி பாடல. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ உணர்ச்சியை குழைச்சு பாடுவார் சௌந்தரராஜன். அதுக்கு இவர் இப்படி எழுதி அப்படியெல்லாம் வந்து பாகப்பிரிவினையில வந்தார். வந்தோன்னு அடுத்தது வந்து பாவ மன்னிப்பு படம். பாவ மன்னிப்பு படம் எதுக்கு சொல்றது, இந்த பாவரிசை பாகப்பிரிவினை வந்தது, அப்புறம் பாவ மன்னிப்பு வந்தது. பாவ மன்னிப்பு வந்தா ஆஹாஹா அதுல வந்து சிவாஜிக்கு பாடும்போது எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம். சிவாஜிக்கு இன்ட்ரோடக்ஷன் இந்த பாட்டு. அப்படியே பார்க்க 100 வகை பறவை வரும், கோடி வகை பூ மலரும் பாட்டு. அப்படியே அந்த ஒரு முஸ்லிம் செலிப்ரேஷனுடைய ஒரு பியூட்டிய சிவாஜி வந்து ஒரு இந்துவுக்கு பிறந்தவர் தான், ஆனா முஸ்லிம் கிட்ட வளர்றார் அப்படிங்கிற மாதிரி கதை போகுது. அது மாதிரி அது போல சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நான் சிரித்து கொண்டே இருக்கின்றேன், அழுகின்றேன். கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம், கருணை மறந்தே வாழ்கின்றார் கடவுளை தேடி அலைகின்றார். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார். அதுவும் இந்த படம் தான். எல்லா படங்கள் அதே மாதிரி வந்த நாள் முதல் இந்த நாள் வரை
வானம்மா. அது வந்து ஹிந்தியில் ஒரு படம் வந்தது, கித்னா பதல் கயா இன்சான், நாஸ்திக் அப்படிங்கிற படம்ல தேக்கு தெரே பகவான் கித்னா பதல் கயா இன்சான்னு வந்தது. எவ்வளவு மாறிவிட்டான் பார் மனிதர் அப்படிங்கிறது. அததான் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை, இந்த நாள் வரை வந்த வானமும் மாறவில்லை. அது என்ன படம்? அதே படம் தான். இந்த படத்துல அதே பாடல்களுக்கு ஒன்னா ரெண்டா. ஸோ நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா அந்த பாவரிசை படம் வந்த பிறகுதான் விஸ்வநாதன் ராமமூர்த்தி கண்ணதாசனுடைய ஜோடி சக்சஸ். என்ன ஆயிடுச்சுன்னா, இது எப்போதும் பூமியில இருந்த ஜோடி வானத்து நட்சத்திரம் போல் இல்ல இருந்தது. ஏன்னா அந்த அதுல ஒரு வங்காள இது டைரக்டர், இந்த டைரக்டர் சவுண்டு டைரக்டர், அது சவுண்ட் இன்ஜினியர் அவங்கெல்லாம் வந்து அப்படியே இந்த பாட்டுல வெல்வெட்டு மாதிரி இருக்கும். அந்த சில மியூசிக் எல்லாம் அப்படியே சாஃப்டா இருக்கும். அது போல அத்தான் என்னத்தான் தான் தான் வரும், கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா அப்படின்னு ராமச்சந்திர கவிராயர்னு ஒருத்தர் எழுதினார். என்னடா பகவான் இப்படி பண்ணிட்டான், கல்லாவது துன்றத்துக்கு சோறு இல்லை, ஏன்டா கல்லை காய்ச்சி சாப்பிட்டு பசியாரலான்னு பாக்குறேன். கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா அப்படிலாம் பாடினார். அதை அப்படியே வச்சு அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் அப்படின்னு போட்டு கண்ணதாசன் எதை எடுத்தாலும் எங்கேயிருந்து எடுத்தாலும் எந்த படத்துக்கு சார்? இது வந்து பாவம் மன்னிப்பு தான். பாவம் மன்னிப்பு. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரே வெக்கமா இருக்கு. அத்தான் என்ன பண்ணாரு, அத்தான் என்னைத்தான் எப்படி சொல்வேன் அடி அப்படின்னு போட்டார். என்ன ஆகி போச்சு சொல்றேன் கேளுங்க. பாவ மன்னிப்பு படத்துல பாட்டு போட்டின்னு ஒண்ணு வச்சாங்க, அட்வர்டைஸ்மெண்ட். அதுல ஏவிஎம் வந்து பீம்சிங் தான் ப்ரொடக்ஷன் டைரக்ஷன் எல்லாம். ஆனா ஏவிஎம்மோட ஸ்டூடியோ கூட ஜாயின் பண்ணிட்டாரு. அது அவங்க சேர்ந்ததுனாலதான் என்னப்பா ஆச்சு, அது அவங்க என்ன எத்தனை மாற்றி எடுக்கணுமோ, என்ன எடுக்கணுமோ, நல்லா வர வரைக்கும் எடுக்கணுமோ எல்லாம் எடுத்து ஒரு பாட்டு போட்டின்னு வச்சாங்க. என்ன, இந்த பாவ மன்னிப்பில் வரக்கூடிய பாடல்களை வரிசைப்படுத்தி நீங்கள் எழுதி அனுப்புங்கள், சரியான வரிசை உங்களுடையதாக இருந்தால் உங்களுக்கு பரிசு 10,000 5,000 4,000 அப்படிலாம் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்தது அந்த காலத்தில். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் அப்புறம் பல பேர் எழுதி போட்டாங்க. அது என்ன ஆச்சு, அது விஷயம் என்னென்னா, முதல் பாட்டு, ரெண்டாவது பாட்டு, மூணாவது பாட்டு அப்படின்லாம் வந்ததில் எல்லாருக்கும் நிறைய பேர் கரெக்டாக எழுதிட்டாங்க. அதனால ஒவ்வொருத்தருக்கு 5 ரூபா 10 ரூபான்னு வந்தது பல பேருக்கு. இது ஆனால் இது பரிசு கொடுக்கறதுக்கு ஏவிஎம்ல பெரிய ஒரு டேபிளாக போட்டு 50 டேபிள் போட்டு அதை எல்லாம் பரிசுகள் வந்து அதை அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட சிப்பந்திகள்லாம் எடுத்து பார்த்து இப்படியெல்லாம் பண்ண ஒரு பாவ மன்னிப்பு என்ன ஆகிப்போச்சு, ஒரு மிகப்பெரிய மியூசிக்கல் சக்சஸ்னா இட் டர்ன்ட் த டைட் ஆஃப் மியூசிக்கல் தமிழ் ஃபிலிம் மியூசிக் ஹிஸ்டரி. யாரு? விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கண்ணதாசன், சிவாஜி படம் பீம்சிங். என்னன்னா பீம்சிங்கை பத்தி சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுவாராம், கண்ணதாசன்ட்ட இடத்தையே விட்டுருவாங்க, எந்த இடத்துல பாடல் வரும் நீயே முடிவு பண்ணிட்டு ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லிட்டு விட்டுருவாரு. அவர் இந்த இடம் பாரு, இந்த இடத்துல போட்டுக்கோன்னு. இதுல பெரிய கட்டிக்காரா கண்ணதாசன் அப்படி போட்டது என்ன ஆகி போச்சுன்னா, அது மிகப்பெரிய ஒரு திரை இசையில் ஒரு வெற்றிகரமான படம். சார் இப்போ விஸ்வநாதன் ராமமூர்த்தி கண்ணதாசன் இவங்க சேர்ந்து என்ன மாதிரி பாடல்லாம் கொடுத்துருக்காங்க சார்? நல்ல கேள்வி. இப்போ இந்த பாவ மன்னிப்பு பார்த்தோம். இங்க ஒரு நீங்க சோகமான பாடலும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே. விஸ்வநாதன் இதை சொல்லி இந்த பாடலை அவங்க தாய் அம்மாவுக்கே ரொம்ப பிடிக்கும். விஸ்வநாதனுடைய லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அவங்க அம்மா. இப்போ அவங்க அம்மானா அவருக்கு ஒரு தெய்வம் அம்மா. அது போல அவங்களுக்கே இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்பாங்க. இந்த மாதிரி ஒன்று அதில் இருக்கக்கூடிய நான் டிஎம்எஸ்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதினேன். 2002 பெரிய ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் வந்த போது எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் கொடுத்தாங்க பேசுறதுக்கு. சோ இருந்தார், MS விஸ்வநாதன் இருந்தார், பல பேர் இருந்தாங்க.
ராஜாராம் ஃபார்மர் மினிஸ்டர் ஆமா. பெரிய ஜாம்பவான்லாம் இருந்தாங்க. இருந்தாங்க, ஏகப்பட்ட பேர். அதான் எனக்கு 5 நிமிஷம். கடைசியில ஆசிரியருடைய ஏற்புரைன்னு போட்டாங்க. நான் எழுதவில்லை இந்த நூலை அப்படின்னு. யார் எழுதியது என்றால், நான் 10 வயதிலே மலர்ந்து மலராத பாதி மலர் போல என்ற பாடலை கேட்டேன். அதுதான் இந்த பாடலை எழுதியிருக்கு, அந்த உணர்வு தான் எழுதியிருக்கிறது. அது போலவே இங்க பாத்தீங்கன்னா, எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் என்ன படம் சார் இது? பாசமலர். பாசமலர்ல அண்ணனும் தங்கையும் அவங்க ஒரு பிசினஸ் தொடங்குறாங்க. ஓகே. தொடங்கும்போது அவங்க அப்படி பாடுறாங்க. சார் பாசம், அப்புறமா பாசமலர். பாசமலர். இதே பாசமலர்ல MS விஸ்வநாதன் இசையமைப்புல PB ஸ்ரீனிவாஸ் ஜெமினி கணேசனுக்கு பாடுறாரு. காலங்களில் அவள் வசந்தம், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி. பேக்ரவுண்ட் மியூசிக்கு கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும், பாடலும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். பாடல் பகவத்கீதையில கண்ணன் சொல்லுகிறான், காலங்களில் நான் வசந்தமாக வந்திருக்கிறேன்ங்கிறான். அதை காதலிக்கு இப்படி போட்டாரு. அப்படி போட்டு அப்படி பாட்டு எழுதினார் அவரு. இந்த பாட்டு அப்படி ஒரு பெரிய ஹிட்டு. அதுபோல் இருக்கிற பாட்டெல்லாம் ஹிட்டு. பாசமலர்ல, பாசமலர்ல போட்டா அண்ணன் தங்க, கடைசியில படம் எப்படி முடியுதுன்னா, அண்ணன் இறந்து விட்டான் என்று அவன் கூடவே தங்கை இறந்து விடுகிறான். இவ்வளவு ஒரு பாசம் சார். நீங்க இது வரைக்கும் விஸ்வநாதன் கண்ணதாசனுடைய இருவருக்குடைய நட்பு, அவர்கள் தமிழ் சினிமாவில் சாதித்தை பற்றி ஜெம் டிவிக்காக மிக விளக்கமாக சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.